ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நடக்கிற நிகழ்ச்சியை 110 நாடுகளுக்கு மேலாக கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு சோஸ்திரம். இன்றைய நாளை வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 9ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சிகளை கடந்து சொல்லுவோம். இன்றைய நாளில் ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன், ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் நோகோமி லோகன், 8:30க்கு சிஸ்டர் சுகுமாரி வத்த ஸ்ரீலங்கா, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாஸ்நாயம், 9:30க்கு பாஸ்டர் மார்டின், 10 மணிக்கு ஜோன் போல் ஆனந்த். இன்றைய நிகழ்ச்சிகளை நடத்த சிஸ்டர் டோலியில் ஒப்பு கொடுக்க போகிறோம். சிறு சிறு ஜெபத்தை எடுத்து மகளிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த நித்திய உழைத்த நேரத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. இது வழிநடத்த எங்களை நீர் தெரிந்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா, இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை தந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம் சுவாமி. சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வாதி சுவாமி, நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வழி நடத்துகிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளே சிஸ்டர் டோலி இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது சுவாமி, நீர் அவளோடு கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும் ஆண்டவரே. இல்ல கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தால் மூடி நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, yeah, praise the Lord. Amen. பிரைஸ் லார்ட். இன்றைய நாள் உற்சாகமா வந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி அடுத்த கூட ஒப்பு கொடுக்குறேன். நீங்க வழி நடத்துங்கள் சிஸ்டர். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்துல எங்கள் மத்தியில் ஆண்டவரே, உங்களோட மகிமையின் பிரசனத்தை எங்களுக்குள்ள நீங்க அனுப்பி நீங்க எங்களுக்குள்ளாக பேச போற கிருபைகளுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் எல்லா நிகழ்ச்சியும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆவியினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, ஆவியினாலும் இல்ல, சாரி, பராக்கிரத்தினாலும் இல்ல, பலத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியினாலும் மட்டுமே சகலம் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. சகலது உங்களோட சித்தத்தின்படி, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின்படி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். சகலதையும் ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்க அப்பா. ஒவ்வொருத்தருக்களையும் ஆண்டவரே, நீங்க பெரிதான அற்புதமான கிரிகைகளை நடப்பிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தாவை யாவரையும் உங்களோட கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். உங்களோட அபிஷேகத்தின் வல்லமையை ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக இந்த குறியாவை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இப்பொழுது எனக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை, அவருக்குள்ள நாங்க மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது உலகத்தில் அவர் எங்களுக்கு உலகத்துல இருக்கிற பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்பதை அவர் எங்களுக்கு அது தரிசனத்தின் மூலமா அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அது தெரியப்படுத்தியிருக்கிறார். அதுபடியா நாங்கள் அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. மறுபடியாக நாங்கள் யாவரும் அன்போடு ஒரு மனதோடு
சிஸ்டர் கருணா அவர்களை ஆரம்ப ஜெபம் எடுத்து பாடுவதற்கு வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா, பிரைஸ் தி லார்ட். ஹலோ சிஸ்டர் கருணா. Praise the Lord. Praise the Lord, Sister Karuna. Praise the Lord. பிரேஸ்ல சிஸ்டர் வாருங்க. அருமையான குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறது. வாருங்க, வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. God bless you too. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உமக்குள்ளாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கிருபாதார பலியாக எங்களுக்காக நீர் பலியானீர் சுவாமி. அந்த சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை உமக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றி உமக்கு ஊழியங்களை செய்யும்படியாய் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருப்பாத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதை முதல் நீர் எங்களோடு கூட இருக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் அளிக்கிற தகப்பன் ஆண்டவரை. கூட இருந்தவர்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர் அப்பா. நன்றியோடுமை துதித்து தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்ப தேவைகளை சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் அந்திரணங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஏற்ற நேரங்களில் வந்து கர்த்தாவே உம்முடைய காரியங்களை தொகுத்து வழங்கும்படியாய் தகப்பனாருக்கு கொடுத்திருக்கிற எல்லா பலம், சுகம், ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை வழி நடத்துகிறவர். தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய கிருபையினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே டோலிக்காகவும் ரஞ்சினி அலங்காரமணிக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய காரியங்களை எடுத்து வழங்கும்படியாய், தொகுத்து வழங்கும்படியாய் கர்த்தர் அந்த சோதர்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா பலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நேரத்துக்காக தாளந்துகளுக்காக நன்றி செலுத்தி அவரையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தப்பட்டிகளாக அவர்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்தித்தருளுங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க கர்த்தாவே. உம்முடைய திருப்பாத்திலே சுபாலங்கோயம் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, செய்கிற ஊழியத்திலே ஆத்துமாக்களை பெருமடியாய் சோதரிக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. குடும்ப காரியங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னங்க தாவி வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகள்னாலே அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரமராஜ்யத்துக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. எல்லாரோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக நீர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பாவத்துக்களை வாழ்கிற ஆத்துமாக்களை விடுதலை அடை செய்யும்படியாய் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும், ஒவ்வொரு வேண்டுதல்களும், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உடைய சன்னிதானத்துக்கு கட்டுவதாக ஆண்டவரே. அப்பா, நீர் பிதாவின் வலது பார்சத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது போல ஒவ்வொரு ஆவுக்குரிய தாயும் தகப்பனுமாயிருந்து இந்த விசுவாச மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்பி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா உதவி ஒத்தாசைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவாஞ்சலிசம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாதுகாப்பை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. இரத்த சாட்சிகளாய் தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதன் நீர் மூலமாக ஆதிர்ப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உமக்காக
ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிற அநேகர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கர்த்தாவே அவருடைய இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது சுவாமி. கடைசி காலங்களில் நீர் அந்த இரத்தத்தின் மூலம் பேசுகிறவராயிருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, மீட்டுக் கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. உம்முடைய பொறுமையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் அவருடைய சபைகளையும் உம்முடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. என்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து மக்கள் உம்மை மறுதலிக்காதபடி நீர் வரும்போது உமக்காக தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆதி முதல் செங்கடலை பிளந்து நீர் அவர்களை அந்த தரையிலே வழி நடத்தி கொண்டு வந்ததை கர்த்தாவே இன்றவரை பறைசாட்டி கொண்டிருக்கிற ஒரே ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த தேசத்தை சுற்றி உங்களுடைய பலத்தகரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கோட்டைக்குள்ளாக அரணுக்குள்ளாக அவர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த கடைசி காலங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களை கலங்க பண்ணாதபடி உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படியா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க கர்த்தாவே. தகப்பனே, அந்த எருசலேம் நகரத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதை சுற்றி இருக்கிற நகரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமையில் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி, நீரே அந்த ஒளி என்பதை அவர்கள் காணும்படி, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நீர் என்பதை அவர்கள் காணும்படியாய் நீர் அவர்களுக்காக ஒவ்வொரு ஜீவனுக்காக நீர் பலியானீர் கர்த்தாவே தகப்பனே என்பதை அவர்கள் அறியட்டும். தொடர்ந்து ஊழியங்களை பெருக பண்ணுங்க, அநேகரை சாட்சிகளாய் மாற்றுங்க. அப்பா, உம்மை கண்ட அநேக ஜனங்கள் தங்களுடைய சாட்சிகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாய் உலகமெங்கிலும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை அவர்கள் கடைபிடிக்கும்படியாய் அந்த ஜனங்களை நடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கருவிகளை ஒன்றோடு கூட இருங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே యేసయ్యா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே యేసయ్యா, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, உம்மை மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். சாபமான முள்மொழியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்மொழியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். Praise the Lord, sister. Praise the Lord, praise the Lord. அருமையான பாட்டு. ஆமென். மனதிருக்கும் ஏசப்பா, எங்களுடைய அப்பா, மனதிருக்கும் ஏசையா. அவர் எப்பொழுதும் எங்களுக்கு மேல எவ்வளவு மனதிருக்கம் இரக்கம் உள்ள தகப்பனா இருக்கிறபடியா இன்று சிஸ்டர் கருணா மூலமாக அருமையான பாட்டை பாடி எங்களை நீங்க மகிமைப்படுத்தினீங்க. இயேசுவை மகிமைப்படுத்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் God bless you. அருமையான பாட்டு. கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. God bless you. அப்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. ஆமேன் ஆமேன். இப்பொழுது டாலி அவர்கள் கலையத்திலிருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 121 1-8 வரை. பக்கம் 751. சங்கீதம் 121 முதலாவது வசனத்திலிருந்து 8 வரையும், பக்கம் 751. நன்றி நன்றி இயேசுவே. எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். இது அருமையான வார்த்தை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறபடினால் அவரிடத்துல இருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறபடியா கர்த்தரை நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுத்தோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் யாவருக்கும் மென்மேலுமாக ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும்.
இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். God bless you. இப்பொழுது மறுபடியாக மகேந்திரன் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜபித்து மேபி சிறிய பாடலும் பாடுவார்கள் போல அதையும் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். நாங்கள் யாவரும் அன்போடு அவரை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் ஐயா. Praise the Lord, Sister Dolly. ஆமென். அருமையான குரலோட வந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கு வல்லமை நிறைந்த அந்த மகிழ்ச்சியான அந்த அந்த குரல்ல கேட்குது கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு எவ்வளவு அவருக்குள்ள அன்பை வைத்து அவருக்குள்ள மகிழ்ச்சியாக நீங்க அவருடைய வார்த்தையையும் ஜெபிப்பதற்கு வந்திருக்கிற அந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாருங்க ஐயா, வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜபிங்க. ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியிலே நடத்துகின்ற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெயிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பிலே கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்க. ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, ஆழ்மான சத்தியத்தை கண்டு கொள்ளவும் ஆண்டவரே, உண்மை கிட்டு சேரவும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காலே சுவாமி, அந்த கிருபைக்காண்டி கேட்கிற பிள்ளைகளும் சுவாமி தாங்களும் வந்து தங்களுடைய தாளந்துகளை இந்த நித்தியத்தில் கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் சுவாமி இந்த நித்திய வெளிச்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு தேவ செய்திகளையும் கேட்கிற பிள்ளைகள் கேட்டு ஆவி அனல் கொண்டு நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. வார்த்தையை கேட்டவர்கள் கத்தாவே அந்த வார்த்தையில வேரூன்றி கனிகரிக்கும் பிள்ளைகளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. வாஞ்சையோடு கேட்கிற சுவாமி, இலங்கை நாட்டிலே அநேக மாகாணங்களில் சுவாமி வாஞ்சோடு மலி உறப்பை கேட்டு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கின்றது சாட்சி கொடுக்கிறாரே சுவாமி. அந்த சத்தத்தை நீர் கேட்டிருக்கு சுவாமி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே எந்தெந்த மாகாணத்துல, எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த நாட்டிலே கேட்டு எந்தெந்த தேசத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை, ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, கேட்பர் மேலும் ஊற்றுமையா எங்கள் மேலும் ஊற்றுமையா, கேட்பர் மேலும் ஊற்றுமையா எங்கள் மேலும் ஊற்றுமையா. அல்லேலுயா 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 அல்லேலுயா. பொழிந்திடும் அபிஷேக வல்லமை நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக மலையினிலே. பொழிந்திடும் அபிஷேக வல்லமை நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக மலையிலே. ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை, இறங்கட்டும் அக்கினியின் வல்லமை, இறங்கட்டும் அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் எங்கள் மேலே, அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் எங்கள் மேலே. ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியும், வார்த்தையில் ஆக்கினி நாமத்திலே ஆக்கினி பரிசுத்தாக்கி இறங்கட்டும் எங்கள் மேல், இறங்கட்டும் எங்கள் மேல். வார்த்தையில் ஆக்கினி நாமத்திலும் ஆக்கின் பரிசுத்தாக்கினி இறங்கட்டும் எங்கள் மேல், இறங்கட்டும் எங்கள் மேல். ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை, ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை. அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆமாண்டவரே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் என்று எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். நன்றி ஐயா.
கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அருமையான பாட்டை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, நன்றி. பிரைஸ் லார்ட். நன்றி. மறுபடியாக இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காண்டு ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. வரப்போற நிகழ்ச்சியில ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட கரம் ஒவ்வொரு மேல் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாமத்தினால் தொழுது கொள்வர் ஒவ்வொருத்தரும் அப்பா ஆவியினாலும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு கொடுத்த அந்த வரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாவரையும் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் உங்களோட வார்த்தையின் மூலமாக வரப்போற ஒவ்வொரு அபிஷேகமான அந்த தைலத்துக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட அபிஷேகம் இல்லாவிட்டால் நாங்க அப்பா இப்பொழுது இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக எங்களுக்கு உங்களுடைய அருளை கொடுத்து அழைத்த அந்த மகா பெருந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. அப்பா உங்களுடைய ஜெப ஆவிய எல்லா மக்கள் எல்லா ஊழியர்களுக்களையும் ஊற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. உங்களோட விருப்பத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுத்து ஆத்மா பாரத்தை கொடுத்து யாவருக்கும் ஒரு ஜெப ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளணும்யா. யாவரை உங்களோட ரத்தத்துக்கு கீழே மறைத்து கொள்ளுங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. அவருடைய அபிஷேகம் இல்லாவிட்ட எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய அபிஷேகத்தின் மூலமாகத்தான், அவருடைய பரிசுத்தமான ஆவின் மூலமா தான் நாங்க அவருடைய ஊழியத்தை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துறேன். அபிஷேகத்தின் பாட்டையும் பாட போகிறேன். நன்றி. ஆமேன். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும் என்று எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும் ஐயா. எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாவின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூதாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூதாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.
ஆமென். இஸ்ரவேல் நாட்டில் கர்த்தர் அந்த அவங்க அந்த மக்களை வழிநடத்தின தேவன் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களூடாக அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய அவருடைய இலவசமான அந்த ஈவை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லவர் இருந்த தேவன் எங்கள் மத்தியிலும் இருந்து யாவரையும் அன்போடு அழைப்பதற்கு எங்கள் மத்தியில் இருக்கிற அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவேன். ஏசாயும் நாவை தொட்டது போல எங்களின் நாவையும் தொட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய நாவுகளையும் தொட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கிற போற கிருபைகளுக்காண்டி எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி இயேசுவே அப்பா. மறுபடியாக நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு பாஸ்டர் விக்டர் பால் அவர்களை இந்தியாவிலிருந்து அழைப்போமாக.